ஒன்றும் இல்லை, தேர்தல் காலம், அவசரமான சூழ்நிலையில் அடிக்கடி பேச வேண்டிய ஒரு காலகட்டம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்க ஐயா மேல எந்த கேஸ் இல்லை, வம்பு வழக்கு இல்லை, யாருக்காகவும் பயந்துக்க தேவையில்லை. நிதானமா ஜனநாயக முறைப்படி அனைவரிடத்திலும் கேட்டு எல்லாத்தையுமே ஜனநாயக முறைப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர். இந்த அடிப்படையில் சில ஆலோசனைகளை நிர்வாக குழு உறுப்பினர் 21 பேர் கேட்டாரு, சொல்லியிருக்கிறாங்க. நல்ல முடிவை மிக விரைவில் ஐயா அறிவிப்பார். நான் மீண்டும் சொல்றேன், பேச்சுக்காக சொல்லல. 2026 முதலமைச்சராக யார் வருவார் என்பதை அறிவிக்க போகிற இடம் இந்த தைலாபுரம் என்பது மட்டும் உறுதியாக சொல்லுகிறேன். நன்றி. என் கருத்து உங்ககிட்ட சொல்ல முடியாது, ஐயா தான் சொல்ல முடியும். எங்க கருத்து உங்ககிட்ட சொல்ல. இப்ப 21 பேர் நிர்வாக குழு உறுப்பினர்கள், அந்த 21 பேரும் அவருடைய கருத்துக்களே ஐயாவிடத்தை சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும். அது எனக்கு தெரியாதுங்க. அது ஐயா கிட்ட இருந்து முறையான அறிவிப்பு வரும். அதாவது உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல, தைலாபுரம் தோட்டத்திலேயே இருக்கிறீங்க, கேட்டு ஒரே கேட்டு தான். ஐயா இந்த கேட்டு பிரதான வழியை மட்டும்தான் பயன்படுத்தி வெளியே வருவாரு. மற்ற வழியில இந்த வண்டி வாகனங்கள் தான் போகும். ஐயா வெளியே வருவது உள்ள வருவது இந்த பிரதான கேட்டு தான். உங்களுக்கு தெரியாம ஒரு எங்கேயும் இங்கிருந்து போக போறதில்லை. பார்த்துங்க. அரசியல்ல எதுவும் நடக்கும்னு சொல்லியிருக்கிறோம். அரசியல்ல ஐயா என்ன சொல்லிருக்காங்க, அரசியலில் எதுவும் நடக்கும்னு சொல்லிருக்கிறாரு. அத இவர் இருக்கிற கூட்டணியில இருக்கக்கூடாது, அவர் இருக்கிற கூட்டணியில இருக்கக்கூடாது. வெற்றி மட்டும்தான் குறிக்கோள், கொள்கையுடன் கூடிய வெற்றி. ஆனா எங்க ஐயா மேல எந்த கேஸும் இல்லை, யாருடைய மிரட்டலுக்கும் எந்த காலத்திலையும் அவர் பயந்துக்கு போறதில்லை. அது எனக்கு தெரியாது. எந்த வழக்கம் அதிகார வர்க்கத்துக்கு பயந்துக்க மாட்டார். மக்கள் நலன் ஒன்னே குறிக்கோளாக எந்த முடிவும் எடுப்பார். இப்ப தேர்தல்னு வந்தா பேசாம இருப்பாங்க. ஆனா சொல்ல முடியல. நாங்க தேர்தல் ஏங்க, இப்ப பொண்ணு ஒரு வீட்டுல பொண்ணு இருக்குது, கல்யாணத்துக்கு பொண்ணு இருக்குது, அதான் அது அந்த பருவம் அடைந்த பெண், அந்த பொண்ண மாப்பிள்ளை வீடு வந்து பார்க்கதான் செய்வாங்க. அத பாக்குற மாப்பிள்ளைங்கலாம் அந்த பிள்ளை கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. பெண்ணுக்கு பிடிக்கணும், மற்றது இன்னும் பேச வேண்டிய இதில் இருக்குது, உறவினர்களுக்கு பிடிக்கணும். அந்த மாதிரியான பல செய்திகள்லாம் இருக்குது. அது விரைவில் நல்லது நடக்கும். சார், விரைவில் நல்லது நடக்கும். ஆனா கையெழுத்து போறது இங்கதான் கையெழுத்து போடுவார் ஐயா. தைலாபுரம் கையெழுத்து போடுவார். அது எந்த மாற்று கருத்து? அது எந்த மாற்றம் இல்லை. தைலாபுரம் தோட்டத்தில் தான் 2026 முதலமைச்சர் யார் என்று உறுதி செய்யப்படும். புகார் இல்லையா? ஏங்க சட்டமன்றத்துக்கு போறோம். ஏங்க இது ஏங்க அவரு என்னென்ன ஒப்புதல் கொடுத்த மாதிரி, அதுக்கு ஒப்புதல் கொடுத்த அதிகாரம் எனக்கு இல்லைங்க, உள்ள இருக்கிற தெய்வத்து தான் இருக்குது. ஏங்க என்னை பொறுத்தவரையிலே நீ சட்டப்பேரவை விசாரிச்சு பாருங்க, எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்போடு பாசத்தோடு நெருக்கமாக இருக்கிறவன் யாருன்னா அங்க இருக்கிற ஸ்வீப்பர்கள் உட்பட எல்லாத்துக்கூடயும் பாசமா இருக்கிறவன் நான். நீங்க வந்து விசாரிச்சா தெரியும். சட்டமன்ற வளாகத்தில் ஆகட்டும், எல்லாத்தையும், அதாவது மேல முதலமைச்சர் இருந்து எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து மற்ற கட்சியுடைய 234 எம்எல்ஏக்களும் கட்சிக்கே அப்பாற்பட்டு எல்லாத்திலையும் ரொம்ப நெருக்கமா இருக்கிறவன். அந்த அடிப்படையில முதலமைச்சரையும் பாக்கிறோம், எதிர்கட்சி தலைவரையும் பாக்கிறோம், எல்லா கட்சி தலைவரையும் பாக்கிறோம், பாஜக தலைவரையும் பாக்கிறோம், விசிக தலைவரையும் பாக்கிறோம். எல்லாத்துக்கும் பரஸ்பரம் அன்போடு பாசத்தோடு வணக்கத்தை தெரிவிக்கிறோம். அதுதான் ஏங்க நான் என்ன சொல்றேன், அதற்கான விரிவான செய்திகளை மருத்துவர் ஐயா நீ என்ன கொக்கி போட்டாலும் எங்கிட்ட செய்தி இருக்கிற செய்தி இங்கதான் நிற்கும். அதான் ஐயா தான் சொல்றாரு. நன்றி, வணக்கம். அப்படி நான் சொல்லவே இல்லையே. சரிங்க, இப்ப நான் கேக்குறேன், விசிக தலைவர் நான் திருமாவளவன் அவர்களுக்கும் எங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுவுமே இல்லையே. ஏங்க அவரு எங்க ஐயாவுடைய பெறாத பிள்ளை மாதிரி. தலித் மக்களுக்கு ஒரே நாள்ல 7 அம்பேத்கர் சிலையை தமிழகத்தில் திறந்த ஒரு அரசியல் தலைவர் யாரு? தமிழ்நாட்டில் ஒரே நாள்ல 7 அம்பேத்கர் சிலை திறந்தவர் யாரு? எங்க ஐயா தான். அருந்ததிய சமுதாயத்துக்கு தனி இடஒதுக்கீடு 3% இடஒதுக்கீடு 3.5 இல்ல 3 இஸ்லாமிய தான் 3 பெற்று தந்தவர் யாரு? எங்க ஐயா.
ஆக வன்னியர்களும் தலித் மக்களும் பட்டியல் சமுதாய மக்களும் 2 தண்டவாளமாக பார்த்து கொண்டிருப்போர் எங்க ஐயா. அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யாரு எதிரி? யாருமே எதிரி இல்லை. அதனால நாங்க ஏன் எதிரியெல்லாம் சமாதானப்படுத்தணும்? எங்க அண்ணன் திருமாவளவன் எங்களுக்கு எப்படி எதிரின்னு சொல்றீங்க? கிடையவே கிடையாது. அவர் எங்க அண்ணன், எங்க ஐயாவுடைய, அவரும் எங்க ஐயாவுக்கு ஒரு மகன் மாதிரி தான். எங்களை எப்படி பாக்குறாரோ அதே மாதிரி தான் அவரும் பாக்குறாரு. எல்லாத்தையும் அதே மாதிரி தான். அரசியல் எதுவும் நடக்கலாம் அப்படின்னுங்கிறதுக்கு அது ஒரு உதாரணம். ஐயா தான் சொன்னார்ல, இங்கே தான் சொன்னாரு, நீங்க உங்ககிட்ட பேட்டி கொடுக்கும்போது அரசியல் எதுவும் நடக்கலாம்னாரு. அந்த அரசியல் எதுவும் நடக்கலாங்கிறதுக்கு அந்த ஒரு உதாரணம் இன்னைக்கு காலையில் நடந்திருக்குது. இன்னமும் எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், 2026 முதலமைச்சர் யார் என்பதை இந்த தைலாபுரம் தோட்டத்திலே தான் முடிவு செய்யப்படும். எங்களுடைய குலதெய்வ மருத்துவர் ஐயா அவர்கள் தான் அதை அறிவிப்பார். இதை உறுதியாக சொல்லுகிறோம், நிச்சயமாக சொல்லுவாங்க. எல்லாம் ஐயா சொல்லுவாங்க. ஐயா சொல்லுவாங்க. நன்றி, வணக்கம். எவ்வளவு நேரம் கேட்டாலும் அதே தான்